Hello students, welcome to BMET Physics YouTube channel. இந்த சேனலில் நாங்கள் மெயினாக என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஃபிசிக்ஸ் பேப்பர் டிஸ்கஷன். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது 2027 பேட்சுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் FWC பேப்பர். இந்த பேப்பரை நாங்கள் 3 பார்ட் வீடியோவை தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் 10 கொஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கொஷனை. ரைட், இப்போ நீங்க கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? அமுக்கம் P சமன், உங்களுக்கு ஒரு சமன்பாடு தரப்படுது. அமுக்கம் P சமன் A மைனஸ் T வர்க்கத்தின் கீழ் BX என தரப்படுகிறது. இப்படி உங்களுக்கு ஒரு சமன்பாடு தரப்படுகிறது. X என்பது தூரம், T என்பது நேரம் எணி, A இன் கீழ் B இன் பரிமாணம். ஸோ இது பரிமாணத்தோட ரிலேட் ஆகின கேள்வி. ஸோ உங்களுக்கு கேட்குற கேள்வி A இன் கீழ் B, B இன் பரிமாணம் யாது? இதுதான் உங்களுக்கு கேள்வி. இந்த கேள்வி செய்யும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னு கேட்டா, ஒரே பரிமாணமுடைய கணியங்களை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ இயலும். அது ஓகே தானே? சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா A மைனஸ் T வர்க்கம் தரப்பட்டிருக்குது. சோ அதுல இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வரலாம்? A இன் பரிமாணமும் T வர்க்கத்தின் பரிமாணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. சோ அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா A இன் பரிமாணம் சமன் நேரத்துக்கு பரிமாணம் T தானே. சோ T இன் வர்க்கமாக அமையும். ரைட், எனக்கு இந்த இடத்துல சொல்லுங்க, ஒரு உதாரணத்துக்கு 2 செகண்ட் பிளஸ் 5 செகண்ட், இது ரெண்டையும் விடையில எவ்வளவு வரப்போகுது? 7 செகண்ட். சோ 2 ஒரே பரிமாணமுடைய கணியங்களை கூற்று நேரம், அதுல இருந்து பெறப்படக்கூடிய கணியமும் அதே பரிமாணத்தை தானே வச்சுக்கிட்டே. சோ அதுபடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு A மைனஸ் T வர்க்கத்துக்கு பதிலா நேரடியா யார்ட பரிமாணத்தை பிரதியிடலாம்? A இன் பரிமாணத்தை பிரதியிடலுமா இல்லாதா? பிரதியிடலாம். சோ அதை நம்ம பிரதியிட்டோம்னு சொன்னா அமுக்கத்தின் பரிமாணம் சமனாக காணப்பட போகுது A இன் பரிமாணத்தின் கீழ் BX இன் பரிமாணம். சோ அதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்? A இன் கீழ் B இன் பரிமாணம் சமன் X இன் பரிமாணத்தை சமன்பாட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போய் பெருக்குனீங்கன்னு சொன்னா அமுக்கத்தின் பரிமாணம் இன்டு X இன் பரிமாணம். உங்களுக்கு தெரியும் அமுக்கத்துக்கான பரிமாணம் என்னது. உங்களுக்கு ஒருவேளை அமுக்கத்துக்கு பரிமாணம் தெரியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தலாம். சோ அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. சோ விசைன்னு சொல்றது என்னது? ml T மைனஸ் 2 இன் கீழ் ஏன்னு சொல்றது பரப்பு L வர்க்கம். சோ ml மைனஸ் 1 T மைனஸ் 2. சோ ml மைனஸ் 1 T மைனஸ் 2 இன்டூ எக்ஸ்ன்னு தரப்பட்டிருக்கிறது யார? தூரத்தை. சோ இன்டூ L. சோ இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? L மைனஸ் 1 L கேன்சல் ஆக. சோ MT மைனஸ் 2 உங்களுக்கு ஆன்சரா வரப்போகுது. சோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரா இருக்க போகுது. ரைட், இப்ப நாங்க மூவ் ஆகிறோம் செகண்ட் கொஸ்டினுக்கு. சோ செகண்ட் கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு வேக அளவீட்டின் போது சதவீதங்களும் 2 வீதம், 3 வீதம் இயக்கப்பண்பு சக்தி அளவீட்டில் ஏற்படும் உயர் சதவீதங்களும். இதுதான் உங்களுக்கு கேள்வி. சோ உங்களுக்கு தெரியும், ஒரு வழிவந்த பௌதிக கணியத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கணியங்கள் இத்தனை வழிவந்த பௌதிக கணியங்கள் வந்திருக்கும். சோ அந்த அடிப்படை பௌதிக கணியங்களை நீங்க அளக்குற நேரம் கட்டாயம் அந்த அளவீடுகள் என்ன வரப்போகுது? வலுக்கள் வரப்போகுது. அந்த வலுக்கள் அளவை பார்க்கறதுக்காக பயன்படுத்தப்படுற அந்த அளவீடு தான் என்னது? சதவீத வலு. சோ சதவீத வலு பேசிக்கா ஒரு ரேக்கப் பார்த்தோம்னு சொன்னா சதவீத வலு யாருக்கு சமனாக காணப்பட போகுது? அந்த கருவில வரக்கூடிய உயர் வலுவின் கீழ் கருவியால் பெறப்பட்ட வாசிப்பு இன்டு 100. இதுதான் யாருக்கு ஈக்குவல் ஆயிக்கும்? அந்த கருவிட அந்த குறிப்பிட்ட வாசிப்பு அளக்கும் போது வந்த சதவீத வலுக்கு சமனாக காணப்படும். ஓகே தானே? யூஸ்வலி ஒரு கருவில வரக்கூடிய உயர் வலு அவர் இழிவெண்ணிக்கையாக காணப்படும். ரைட், இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தரப்பட்ட நேரம் எப்படி சதவீத வலு வரும் காண்றதுன்னு சொல்லி டவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுங்க A இன்டு B வர்க்கத்தின் கீழ் C கணம் சமன் D. இப்படி ஒரு சமன்பாடு வருதுன்னு வைப்போம். இதுல உங்களுக்கு கேட்கிற கேள்வி D அளத்தலில் ஏற்பட்ட சதவீத வலுவை காணுங்கன்னு கேட்டிக்குது. சோ ABC இது மூணும் நீங்க அளக்கிற கணியங்கள் எடுங்க. சோ அவங்களை கட்டாயம் சதவீத வலுக்கள் வரப்போகுது. சோ D அளத்தில் வரக்கூடிய சதவீத வலு சமன். சோ இந்த இடத்துல நீங்க சமன்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா A இன் 1ஆம் அடுக்கு தான் காணப்படுது. சோ நேரடியாவே நீங்க A அளத்துல வர சதவீத வலுவை போடலாம். A கருவியில வரக்கூடிய உயர் வலுவின் கீழ் A பெறப்பட்ட வாசிப்பு இன்டு 100.
பிளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பி வர்க்கம் காணப்படுது. சோ பி அளத்தில் வரக்கூடிய சதவீத வலுவின் இருமடங்கு வர்க்கம் அடுக்குல வந்தா அதை நீங்க சதவீத வலுவை பெருக்கணும். பிளஸ் இந்த இடத்துல சி கணம் என்ன செய்யப்படுது, பிரிப்படுது. பட் சதவீத வலுல என்ன செய்யாது, மைனஸ் ஆகாது. காரணம் வலுக்கள் எப்பயும் அதிகரிக்கத்தான் போகுது, குறையே இயலாது. சோ சி அளத்தில் வரக்கூடிய சதவீத வலு அதன் 3 மடங்கு சி கணம்னு காணப்பட்டதால. இதே இன்னொரு கணியம் தந்தது 4ஆம் அடுக்குன்னு தந்தா என்ன செய்வீங்க, 4 கொண்டு பெருக்குவீங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோ இதே ஐடியாவை தான் நாங்க இப்ப செய்ய போறோம். சோ உங்களுக்கு தெரியும் இயக்க சக்தி K இஸ் சமன் ½ mv வர்க்கம். சோ இதுல ஹாஃப்ங்கிறது ஒரு மாறிலி. சோ அவருக்கு எப்படியுமே என்ன செய்ய போறல, சதவீத வலு வரப்போறல. சோ KE இயக்க சக்தி அளத்தில் வரக்கூடிய சதவீத வலு ஈக்குவல் ஆயிக்கும் யாருக்கு, திணிவு அளத்தில் வரக்கூடிய சதவீத வலு பிளஸ் வேகம் அளத்தில் வரக்கூடிய சதவீத வலுவின் இருமடங்கு. ஓகேயா, ரைட். இப்ப திணிவளத்தில் வரக்கூடிய சதவீத வலு உங்களுக்கு தந்திக்குது 2 வீதம், வேகமளத்தல்ல வந்தது 3 வீதம். சோ அதன் இருமடங்கு. சோ டோட்டலி உங்களுக்கு 8 வீதம் என்ன செய்ய போகுது, ஆன்சரா வரப்போகுது. 4வது ஆன்சர். ரைட். சின்ன கேள்விகள். 3வது கேள்விக்கு வரும். இப்ப பாருங்க, நீரில் உருவாகும் வளிக்குமிழ் ஒன்றின் அலைவு காலம் T. PA DB EC என்பவற்றிற்கு மாத்திரம் நேர்விகித சமன். P என்பது அமுக்கம், D என்பது அடர்த்தி, E என்பது மொத்த சக்தி எனின் ABCயின் பெருமானம் காண்க. சோ உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்குது, T அலைவு காலம் T ஆனது நேர்விகித சமனாம் யாருக்கு, PA DB ECக்கு நேர்விகித சமனாக காணப்படுதாம். சோ உங்களுக்கு தெரியும் ஒரு நேர்விகித சம தொடர்பை நீங்க சமன்பாடை மாற்றணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு மாறிலி சேர்க்கணும். சோ நான் இந்த இடத்துல ஒரு மாறிலி, அதாவது பரிமாணமற்ற ஒரு மாறிலிய சேர்க்கிறேன். சோ எங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன செய்ய போகுது, D சமன் K PA ஆம் அடுக்கு D B ஆம் அடுக்கு E C ஆம் அடுக்குன்னு சொல்லி எங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. சோ உங்களுக்கு தெரியும் நீங்க பரிமாணங்கள்ல படிச்சுப்பீங்க, சமன்பாடு ஒண்ணு பொறுத்த வரைக்கும் அதுல LHS சமன் RHS சொல்லி, அதாவது சமன்பாட்டுக்கு முன்னுக்குள்ள பரிமாணம் அதுக்கு அடுத்த உள்ள சமன்பாட்டுக்கு பின்னுக்குள்ள பரிமாணத்துக்கு எப்பயும் என்ன செய்யணும், ஈக்குவலா வைக்கணும். அதுதான் பரிமாண முறைப்படி அந்த சமன்பாடு சரின்னு சொல்றதுக்கான நிபந்தனை. சோ அதுபடி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், அலைவு காலத்துல பரிமாணம் ஈக்குவல் ஆயிக்கணும் யாருக்கு, உங்களுக்கு மாறிலிக்கு பரிமாணம் இல்ல. சோ அமுக்கத்தின் A ஆம் அடுக்கின் பரிமாணம் இன்டு அடர்த்தியின் B ஆம் அடுக்கின் பரிமாணம் இன்டு மொத்த சக்தியின் C ஆம் அடுக்கின் பரிமாணம். சோ அதுபடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், அமுக்கத்துக்கான பரிமாணம் எங்களுக்கு தெரியும் ml-1 T-2 இப்பதான் கண்டோம், அதன் A ஆம் அடுக்கு. அடர்த்திக்கான பரிமாணம் திணிவின் கீழ் கனவளவு. சோ ml-3 இன் B ஆம் அடுக்கு இன்டு மொத்த சக்திக்கான பரிமாணம் ml வர்க்கம் T-2 அதுவும் சக்தி தானே இன்டு C ஆம் அடுக்கு. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்துக்கான பரிமாணம் T வரப்போகுது. M பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகுது, MA பிளஸ் இந்த இடத்துல MB ஆம் அடுக்கிக்குது. சோ M இன் B பிளஸ் B பிளஸ் இந்த இடத்துல M இன் C ஆம் அடுக்கு. சோ C. சோ M இன் A பிளஸ் B பிளஸ் C ஆம் அடுக்கு. ஏன் அது கணியங்கள் பெருக்கப்படும் போது அவங்கள அடுக்கால் என்ன செய்ய போகுது, கூட்டுப்பட போகுது. இன்டு இப்ப L பாத்தீங்கன்னு சொன்னா L-1 இன்டு A. சோ L-A இன்டு L-3 இன்டு B. சோ -3B பிளஸ் 2C. அதே மாதிரி இப்ப T பாத்தீங்கன்னு சொன்னா T -2A -2C. ஓகேயா, சரி. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, எங்களுக்கு சமன்பாட்டுல முன்னுக்கு சமன்பாட்டை இடப்பக்கம் எங்களுக்கு நேரம் மட்டும்தான் பரிமாணத்துல வருது, திணிவோ நீளம் எல்லோ இல்ல. சோ அதோட மீனிங் என்னது, N0 L0. ஓகே தானே, ஏது ஒரு கணியத்துல 0 0ஆம் அடுக்குன்னு சொல்றது அவங்களுக்கு 1க்கு ஈக்குவலா போகுது. சோ எங்கட லேசிக்காக நான் இப்படி எடுக்கிறேன், ML M0 L0 T1 Tயின் ஒரு ஆம் அடுக்கு. சோ அதுபடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், A பிளஸ் B பிளஸ் C சமன் 0 சொல்லிடுமா இல்லாதா, நீங்க M கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா
சொல்லலாம். அதே மாதிரி எல்ல கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம், மைனஸ் ஏ மைனஸ் 3b பிளஸ் 2c சமன் 0 சொல்லலுமா இல்லாதா? சொல்லலாம். அதே மாதிரி நேரம் t நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், -2a -2c சமன் 1 என்று சொல்லலுமா இல்லாதா? சொல்லலாம். சோ இப்படி நான் 3 சமன்பாடு எடுத்துக்கேன். சோ உங்களுக்கு MCQ பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னது, ஆன்சரை மட்டும்தான். உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ண போறது இல்லை. அவங்களுக்கு ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. சோ நான் அந்த இடத்துல என்ன செய்யலாம்னு கேட்டா, நான் ஃபர்தரா கேள்வியை செஞ்சுட்டு போகாம எனக்கு ஒரு ட்ரிக் ஒன்று செய்யலாம். என்னது, எங்களுக்கு தெரியும் a பிளஸ் b பிளஸ் c சொல்றது 0க்கு ஈக்குவலா தான் நினைக்கணும். சோ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல தந்திக்கிற ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்க்க போறீங்க. 3 கணியத்தையும் கூட்டும் போது யாருக்கு 0 ஈக்குவலா வருதுன்னு சொல்லி, ஏன் எங்களுக்கு m கன்சிடர் பண்ணும்போது a பிளஸ் b பிளஸ் c சொல்றது 0க்கு சமனாய்க்கும். சோ நீங்க ஒவ்வொரு ஆன்சரா போக போறீங்க. 3 பேரையும் கூட்டி பார்க்கும்போது அந்த ஆன்சர் 0 வருதுன்னு சொன்னா அவர் தான் ஆப்ஷன் ஆயிக்கும். சோ நீங்க இதை டைமிங் தான் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா உங்களுக்கு வரப்போகுது ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, அதை தவிர வேற யாருக்கும் அது சூட் ஆகுது இல்லை. சோ உங்களுக்கு தெரியும் 1/3 பிளஸ் 1/2 சொல்றது 5/6 வரப்போகுது. சோ 5/6 பிளஸ் -5/6 சொல்றது 0. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் வரப்போகுது. சோ என்னதான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல செய்யணுமா இருந்தாலும் எப்பவும் பெஸ்டான மெத்தட் என்னது, ஃபுல் லென்த்ல ஒரு கேள்வியை செஞ்சு பார்க்கறது சொல்லுதான். ஏண்டா எப்பவுமே எக்ஸாம்ல ஷார்ட்கட் வருமா இல்லையா, இந்த ஐடியா எங்களுக்கு வருமா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஸோ எப்பவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் ஃபுல் ஸ்டெப்ல எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு சொல்லியும் பழகிக்கோங்க. இந்த இடத்துக்கு இந்த கொஸ்டினுக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் நான் அதையும் சொல்லித்தரேன். ரைட், இப்ப நாங்க மத்த எல்லாத்தையும் இரேஸ் பண்றோம். ரைட், இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு டி சமன்பாட்டை மட்டும் பாருங்களேன். ஸோ டி சமன்பாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா -2a -2c சமன் 1 இப்படித்தாங்க தரப்பட்டிருக்குது. ஸோ இதுல நான் -2a பொதுவாக எடுத்தேன்னு சொன்னா a பிளஸ் c சமன் 1 வரப்போகுது. ஸோ a பிளஸ் c சமன் உங்களுக்கு என்ன வரப்போகுது, -1/2 வரப்போகுது. எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க m கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா a பிளஸ் b பிளஸ் c சமன் 0. ஸோ a பிளஸ் சிக்கு பதிலா நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க கண்டுபிடிச்சிக்கிற -1/2 பிரதிடுறீங்க. ஸோ -1/2 பிளஸ் b சமன் 0. ஸோ b சமன் என்ன வரப்போகுது, +1/2 வரப்போகுது. ஸோ பிக்கான வெளிவை கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னது +1/2. ஸோ +1/2 இல்லாத எந்த ஆன்சருமே ஈக்காது. ஸோ 4th ஒன் நீக்க போறது இல்லை, 3rd ஒன் நீக்க போறது இல்லை. ஸோ மற்ற எல்லாமே வரலாம். என்ன மற்ற எல்லாத்துலயும் ஹாப்பிக்கிட்டன. ஓகே ரைட், இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா எல்ல கன்சிடர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க எல் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா -a -3b பிளஸ் 2c சமன் 0. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல a பிளஸ் c சொல்றது -1/2 தானே. ஸோ a சமன் உங்களுக்கு என்ன சொல்லலாம், -1/2 c சொல்லலுமா இல்லாதா? சொல்லலாம். ஸோ அதுபடி நான் இந்த இடத்துல இருக்கிற -aக்கு பதிலா -1/2 c பிரதிடுறேன். பிரதிட்டு அது என்ன செய்ய போகுது, +1/2 மாறப்போகுது. ஸோ +1/2 பிளஸ் c -3 உங்களுக்கு தெரியும் b சொல்றது 1/2 தானே, இன்டூ 1/2 பிளஸ் 2c சமன் 0. ஸோ நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரியும் +1/2 பிளஸ் 3c -3/2 சமன் 0. ஸோ 3c -1 சமன் 0. ஸோ c சமன் 1/3. இப்போ நீங்க c-யையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ எங்களுக்கு c தெரியும், அதே மாதிரி b-யும் தெரியும். ஸோ c 1/3 வர்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஃபிஃப்த் ஆப்ஷனும் வரப்போறல. ஸோ எனிவே செகண்ட் ஆப்ஷன் தான். விளங்கிச்சா? ஸோ இதுல நீங்க என்ன செய்யலாம், இப்ப a பிளஸ் c சமன் எங்களுக்கு தெரியும் a பிளஸ் c சமன் -1/2. ஸோ c-க்கு பதிலாக நீங்க என்னத்தை போட போறீங்க, 1/3 போட்டு போறீங்க. ஸோ -1/2 -1/3 வரப்போகுது. ஸோ a சமன் -5/6 சொல்லி வரப்போகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரப்போகுது. இப்படித்தான் லாங் ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. பட் MCQ பொறுத்த வரைக்கும் இதை உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. ஓகே ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். இது சின்ன கேள்வி ஒன்று. என்னது, அருகில் உள்ள காவிகளின் விளையுள் காவியாக அமைவது. அருகில் உள்ள காவிகளின் விளையுள் காவியாக அமைவது. சோ
என்ன சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு விசை பல்கோணி ஒன்று தரப்படுகிறது. விசை பல்கோணி ஒன்று தரப்படுற நேரத்துல நீங்க எப்படி விளைவில் காணுவீங்க? விசைகளை தொடர்ச்சியா படம் வரைஞ்சி அதுல ஒண்ணு சந்திக்கும்னு சொன்னா, அதாவது ஆரம்ப புள்ளியும் அதுல இறுதி புள்ளியும் சந்திக்கும்னு சொன்னா அதுல மீனிங் என்னது? அவங்களுக்கு விளைவில் விசை எதுவுமே இல்லை. அப்படி ஆரம்ப புள்ளிய இறுதி புள்ளி சந்திக்க இல்லைன்னு சொன்னா ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கும் திசை வழியே என்ன செய்ய போகுது? அந்த விசை காணப்பட போகுது. சோ இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க இந்த விசையை பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸ்லி மூவ் ஆகிற லைன் எல்லாத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் ஏல இருந்து பி கண்டினியூஸா போகுது, அதுல இருந்து பில இருந்து சி கண்டினியூ ஆகுது. சோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏல இருந்து பி, பில இருந்து சி, சில இருந்து டி. அதுக்கு மேல என்ன செய்யுது? அம்புக்குறிகள் எதிர் திசைக்கு திரும்புது. சோ உங்களுக்கு ஏ பியை கேன்சல் பண்ணலாம், பிசியை கேன்சல் பண்ணலாம், சிடியை கேன்சல் பண்ணலாம். எல்லாமே தொடர்ச்சியான விசைகள். சோ அவங்களுக்கு விளைவுல நீங்க யாரை பார்க்கலாம்? ஏல இருந்து டிக்கு போற ஒரு விசையை பார்க்கலுமா? இல்லாதான் பார்க்கலாம். சோ ஏ டு டிங்கிற ஒரு விசை வருது. ஆல்ரெடி ஏ டு டி சொல்லி அந்த இடத்துல ஒரு விசை காணப்படுது. சோ நாங்க இப்ப எடுத்த ஒரு விசை ஏ டு டி உண்டு, பிளஸ் அந்த இடத்துல ஆல்ரெடி காணப்படுற ஒரு ஏ டு டி விசை உண்டு. பிளஸ் நீங்க அடுத்த பக்கம் பார்த்தா ஏபி ஏஎஃப் எஃப்இ இடி இப்படி 3 விசைகளும் என்ன செய்யுது? தொடர்ச்சியாக காணப்படுது. சோ அந்த 3 விசைகளுக்கும் பதிலாகவும் நீங்க என்ன செய்யலாம்? அதிரையும் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஏ டு டி தானே. சோ ஏடிங்கிற ஒரு விசையை போடலாம். சோ இப்ப ஒரு புதிய ஏடி சேருது. சோ அந்த இடத்துல விளையுள் விசை என்ன வரப்போகுது? அப்ப 3ADன்னு சொல்லி வரப்போகுது. சோ சின்ன கொஸ்டின் கலைஞ்சா லேசியான கேள்வி. 3ADன்னு சொல்லி வரப்போகுது. தேர்ட் ஆப்ஷன். ரைட். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். இந்த இடத்துல பாருங்க என்ன தரப்பட்டிருக்குது? பிரதான அளவிடையின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர். சோ பிரதான அளவிடை ஒன்றின் பிரிவு 1 மில்லிமீட்டர் ஆகவும் பிரதான அளவிடையின் 9 பிரிவுகள் வேனியரின் 10 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட வேனியர் இடுக்குமானி. வேனியரின் 2வது பிரிவுக்கும் பிரதான அளவிடையின் 56வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாயம் எம்சிக்யூ செய்யற நேரத்துல கட்டாயம் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். என்னன்னு கேட்டா இந்த மாதிரி பேசிக்கான வேனியர் கேள்விகள் வரும்போது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அதுல பிரதான அளவிட நீளத்தை கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனாவது அளவிட எத்தனாவது பொருந்ததுன்னு பாருங்க. ஏண்டா இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்தா எல்லாருமே யூஸ்வலி என்ன செய்வாங்க? இழிவெண்ணிக்கை தசம் ஒண்ணுன்னு சொல்லி போட்டுட்டு பிரதிட்டு போட்டுட்டு செய்வாங்க. ஒருவேளை வளமையான பெருமானங்கள் இல்லாம வேற பெருமானங்கள் போட்டு தந்தா உங்களுக்கு ஷுவர் அந்த கேள்வி என்ன செய்யும்? பிழையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்? அது சிம்பிள் கொஸ்டின், வாசிக்காததால வர பிரச்சனை. சோ கட்டாயம் சரியா அந்த கேள்வியை வாசிச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் இது வளமையான முறையில தான் தரப்பட்டிருக்குது. என்னது? பிரதான அளவிடை ஒரு மெயின் டிவிஷன் சமன் 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி 9 மெயின் டிவிஷன் பிரிக்கப்பட்டிருக்குது 10 வேனியர் டிவிஷன் சொல்லி. சோ ஒரு வேனியர் டிவிஷன் சமன் 9/10 மெயின் டிவிஷன். சோ உங்களுக்கு தெரியும் தசம் 9 மில்லிமீட்டர். இழிவெண்ணிக்கை சமன் என்னது? பிரதான அளவிடை மைனஸ் வேனியர் அளவிடை. சோ 1 மில்லிமீட்டர் மைனஸ் தசம் 9 மில்லிமீட்டர் தசம் 1 மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நேரடியா இழிவெண்ணிக்கை சமன் நீங்க என்ன செய்யலாம்? பிரதான அளவிடை நேரத்தின் கீழ் மொத்த வேனிய பிரிவுகளோட எண்ணிக்கை. சோ தசம் 1 மில்லிமீட்டர். எப்படி வேணா நீங்க இழிவெண்ணிக்கை என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? சோ எங்களுக்கு தெரியும் இழிவெண்ணிக்கை சமன் தசம் 1 மில்லிமீட்டர். இப்ப உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னது? வேனியரின் 2வது பிரிவுக்கும் பிரதான அளவிடையின் 56வது பிரிவுக்கும் இடைப்பட்ட தூரம். உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். 0 இங்க ஆரம்பிக்குது. சோ 1 2 3 4 5. சோ வேனியரின் 2வது பிரிவுன்னு சொல்றது இவரு. சோ இவர் தான் வேனியர் 2வது பிரிவு. இவர் தான் வேனியர் 2வது பிரிவு. ரைட். இப்ப பிரதான அளவிடையின் 56வது பிரிவு. சோ பிரதான அளவிடைய 56வது பிரிவுன்னு சொல்லும் போது 5 எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல 5வது பிரிவு ஸ்டார்ட் ஆகுது. சோ 51 52 53 54 55 56. சோ இந்த இடம் தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்ப வரப்போகுது. சோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் தான் உங்களுக்கு
கேட்கப்பட்டிருக்குது. ஓகேயா, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் தான் கேட்கப்பட்டிருக்குது. இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் இதை தெளிவா விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு வேனியர் பிரிவுட நீளம் தானே, இது ஒரு வேனியர் பிரிவுட நீளம். அதாவது ஒரு வேனியர் பிரிவுட நீளம் என்னது? 0.9 மில்லிமீட்டர். உங்களுக்கு இந்த இடத்துல அம்புக்குறி ஒன்று மார்க் பண்ணி காட்டிக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா, அது மார்க் பண்றது எந்த கெப்ப? இந்த 56க்கும் 3வது வேனியர் பிரிவுக்கும் இடைப்பட்ட கெப்பதை என்ன செஞ்சுக்கிறாங்க? மார்க் பண்ணி காட்டிக்கிறாங்க. சோ இப்ப அந்த வெளிவு உங்களுக்கு தரப்பட்டிக்குது எவ்வளவுன்னு சொல்லி, 0.01 சென்டிமீட்டர்னு தரப்பட்டிக்குது. 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னது? 0.1 மில்லிமீட்டர். சோ இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 56வது பிரிவிக்குது, இந்த இடத்துல 2வது பிரிவிக்குது, இந்த இடத்துல 3வது பிரிவிக்குது. சோ இந்த கேப் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 0.1 மில்லிமீட்டர். சோ இந்த தூரம் உங்களுக்கு தெரியும் 0.9 மில்லிமீட்டர். சோ 2வது பிரிவுக்கும் 56வது பிரிவுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? இப்ப 0.9 மில்லிமீட்டர் மைனஸ் 0.1 மில்லிமீட்டர் சமன் என்ன வரப்போகுது? 0.8 மில்லிமீட்டர்னு சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. இதுல பிசிக்ஸ் இல்ல, ஜஸ்ட் உங்களோட பார்வை நல்லா இருந்தா போதும். இந்த படத்துல கொஞ்சம் பாக்குறது கஷ்டமாய்க்கும், பட் தெளிவா அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வி செய்யறது ஈஸி. சோ எங்களுக்கு ஃபிஃப்த் தான் ஆன்சரா வரப்போகுது. ரைட், இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. புரையிடை தூரம் 0.5 மில்லிமீட்டரும் வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 50 உடைய நுண்மானி திருகு கணிச்சி ஒன்றினை பயன்படுத்தி உலோக காலம் அளவீடு பெறப்பட்டது. சோ உங்களுக்கு ஒரு நுண்மானி திரை கணிச்சு தரப்பட்டிருக்குது, வளமையான அளவீடுகள் தரப்பட்டிருக்குது. சோ நுண்மானி திரை கணிச்சிட இடைவெளிக்கை என்னது? புரிடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கை. சோ 0.5 மில்லிமீட்டரின் கீழ் 50. சோ 0.01 மில்லிமீட்டர். இந்த இடத்துல உலோக கோளம் அளவீடு பெறப்பட்டது, கோணத்தின் அளவீடு, அதாவது கோளத்தின் அளவீடு. சோ ஒரு நுண்மானி திரை கணிச்சை பயன்படுத்தி உலோக கோளம் ஒன்றுல என்ன செய்யப்பட்டிருக்குது? விட்டம் அளவிடப்பட்டிருக்குது. சோ விட்டத்தை தான் நீங்க என்ன செய்யலாம்? நேரடியா அளவிடலாம். சோ அதுலயும் தெளிவா இருங்க. ஏன்னா நான் நிறைய எம்சிக்கு பாத்துக்கிறேன், அந்த இடத்துல நேரடியா விட்டத்தை கேட்காம ஆரை தந்து அதுக்கும் ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க விட்டத்துக்கு ஈக்குவல் ஆனது. சோ உங்களுக்கு தெரியணும், நுண்மானி திரை கணிச்சில ஒரு கோலத்துல நீங்க அளக்கக்கூடியதா இருக்கிறது அதுல ஆரையத்தான், சாரி விட்டத்தை தான். ஆரை என்ன செய்யலாது? நேரடியா அளக்க இயலாது. சோ கேள்வியை தெளிவா வாசிச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல கோலத்துல அளவீடுன்னு நேரடியா கேட்டிக்குது. சோ நாங்க நிச்சயம் யோசிக்க தேவையில்ல. சோ இந்த இடத்துல நீங்க கோணம் நுண்மானி திருக்கணிச்சு தரப்பட்ட நீங்க எப்படி அதுல ஆன்சர் பாக்குறது, சாரி ரீடிங் பாக்குறது? உங்களுக்கு தெரியும், பூஜ்ஜியத்துக்கு முன்னுள்ள பிரதானத்துல வாசிப்ப பார்க்கணும். சோ இந்த இடத்துல நீங்க புரிதை தூரத்துல, சரி அந்த இடத்துல நீங்க வாசிப்பு இவருக்கு முன்னுக்குள்ள வாசிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சரியா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதுல 5 அரை பகுதிகளை அது என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு, சோ 5.5 மில்லிமீட்டர் பிளஸ் கருவிட இழிவெண்ணிக்கை என்னது? 0.01 மில்லிமீட்டர் தர எத்தனாவது வட்ட பிரிவு பொருந்திக்குது? 10, 11, 12, 12வது வட்ட பிரிவு பொருந்திருக்குது. சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லலாம்? 5.5 மில்லிமீட்டர் பிளஸ் 0.12 மில்லிமீட்டர். சோ கூட்டினா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 5.62 மில்லிமீட்டர். எத்தனாவது ஆன்சர்? சோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மில்லிமீட்டர் நீங்க கண்டிக்கிறீங்க 5.62 மில்லிமீட்டர், பட் ஆன்சர் எல்லாம் தரப்பட்டிருக்குது சென்டிமீட்டர்ல. சோ உங்களுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர்னு சொல்றது ஒரு சென்டிமீட்டர். சோ இதை 10ஆல பிரிச்சீங்கன்னா 0.562 சென்டிமீட்டர்னு சொல்லி வரப்போகுது. எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். ரைட், இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இயங்கும் உடல் தொடர்பான கதி ஒத்த நேர தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வுடல் 1 மில்லிமீட்டர் தூரம் செல்வதற்கு பொருத்தமான துறவு. சரித்தானே? இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு தெரியும் கதி தரப்பட்டிருக்குது, பிரயாண நேரம் தரப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு தெரியும் பயணித்த தூரம் சமன் என்னது? இயங்கும் கதி தர அதுக்கெடுத்த நேரம். சோ எக்ஸ் சமன் விடி. சோ உங்களுக்கு 1 மில்லிமீட்டர் வரணும்னு சொன்னா இந்த வேகத்தையும் தரப்பட்ட நேரத்தையும் பெருக்கும் போது 1 மில்லிமீட்டர் யாருக்கு வருமோ அவரு தான் ஆன்சர் ஆகிக்க போகுது. ரைட், ஆனா இந்த இடத்துல ட்ரிக் பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? உங்களுக்கு வேற வேற
வேற வேற முற்சேர்க்கைகளோட என்ன செய்யப்பட்டிருக்குது, உங்களுக்கு இது தரப்பட்டிருக்குது. ஸோ ப்ரிஃபிக்ஸ். ஸோ எஸ்ஐ அலகுக்கு முன்னுக்கு வர ப்ரிஃபிக்ஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி செய்யறதுக்கு ஈஸியானவே என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 1 மில்லிமீட்டர்னு சொல்றது மில், அதுல எஸ்ஐ அலகுக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, 1 × 10⁻³ மீட்டர் வரப்போகுது. நீளமலத்துல வர எஸ்ஐ அலகு மீட்டர் தானே. ஸோ எல்லா கணியத்தையுமே அவங்களோட நியம எஸ்ஐ அலகுகளுக்கு மாத்தி நீங்க கால்குலேஷன் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்வியை டக்குன்னு ஈஸியா பிழை இல்லாம செய்யலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பெருக்கல்கள் சம்பந்தப்படுறதால நீங்க மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் நல்லாவே கூடிக்குது. ஸோ எல்லா கணியத்தையுமே ஒரே எஸ்ஐ அலகுக்கு மாத்துங்க. மீட்டர்னு சொன்னா எல்லாத்தையுமே மீட்டருக்கு மாத்துங்க. விளைஞ்சா. ஸோ நேரம்னு சொன்னா எல்லாத்தையுமே செகண்டுக்கு மாத்துங்க. ஸோ இந்த இடத்துல 10 மைக்ரோமீட்டர்/செகண்ட் -1 இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியும் 10 மைக்ரோமீட்டர்/செகண்ட் -1 சொன்னா மைக்ரோன்னு சொல்றது என்னது, கட்டாயம் இந்த சார்ட்டை நான் இந்த இடத்துல போட்டிக்கிற சார்ட்டை கட்டாயம் நினைவு வச்சுக்கிடுங்க. எல்லாம் தேவையில்ல, சிலது தான் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ மைக்ரோன்னு சொல்றது என்னது, 10⁻6. ஸோ 10 தர 10⁻6 மீட்டர்/செகண்ட் -1 இன்டூ எங்களுக்கு தெரியும் நேரம் தரப்பட்டிக்குது 100 செகண்ட். ஸோ எங்களுக்கு என்ன வரும், 10 தர 10⁻4 10 தர 10⁻4 மீட்டர் வரப்போகுது. அதாவது 1 தர 10⁻3 மீட்டர். எங்களுக்கு வர ஆன்சர் வருதா இல்லையா, வருது. ஸோ எங்களுக்கு ஈஸியா போயிட்டு இதுக்கு மேல கால்குலேஷனை செஞ்சு போக தேவையில்லை. என்னது, ஃபர்ஸ்ட்டுக்கே எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு. எதுக்கும் நான் ரெண்டாவது பாக்குறேன். இப்ப பாருங்க, ரெண்டாவதுக்கும் அதே மாதிரி என்ன தரப்பட்டிருக்குது, 10 km/s தரப்பட்டது. ஸோ கிலோன்னு சொல்லும்போது எத்தனை, 13. ஸோ ரெண்டாவதுல 10 தர 13 மீட்டர்/செகண்ட் -1 இன்டூ அதுக்கடுத்த நேரம் என்னது, 0.01 மைக்ரோ, அதாவது 10⁻6 செகண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், 14 தர 1 தர 10⁻8. ஸோ 10⁻4 மீட்டர் வரப்போகுது. விளைஞ்சா. ஸோ எங்களுக்கு இந்த ஆன்சர் பொருத்தமா ஈக்காது. ஸோ எங்களுக்கு இப்படித்தான் நாங்க அடுத்த ஆன்சர் செய்யும் அப்ரோச் பண்றது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேலை குறைய ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எங்களுக்கு அதுல சரியா வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், இந்த இடத்துல பாருங்க, பி எனும் புள்ளியில் உள்ள பந்து ஒன்று கிடையுடன் 45 பாகை சாய்வில் உதைக்கப்படுகிறது. அதி உயர் புள்ளியை 2 செகண்ட்ல அடைதான். ஸோ ஒரு பந்து காணப்படுது, அந்த பந்து என்ன செய்யப்படுதான், 45 கிடையுடன் 45 பாகை சாய்வுல என்ன செய்யப்படுதான், உதைக்கப்படுதான். ஸோ கிடையுடன் 45 பாகையில உதைக்கப்பட்ட நேரம் அது உயர் புள்ளியை அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதாம், 2 செகண்ட் அவருக்கு எடுக்குதாம். ஸோ அவருக்கு 2 செகண்ட் எடுக்குதாம். ஸோ என்ன கேட்கப்பட்டிருக்குது, அது அடையும் அதியுயர் உயரம் h-க்கும் அது அடையும் அதியுயர் உயரம் h-ஐயும் கிடைவீச்சு r-ஐயும் காண்கன்னு உங்களுக்கு கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஈஸியா MCQ செய்யறதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ல என்ன செஞ்சுட்டு அதியுயர் உயரத்தை அடைஞ்சிட்டு. ஸோ 2 செகண்ட்ல அதியுயர் உயரத்தை அடையுதுன்னு சொன்னா அவர் எரியல் வேகம் என்ன வைக்கணும், 20 நிலைக்குத்த வர்ற வேகம் என்ன வைக்கணும், எரியலின் போது 20 மீட்டர்/செகண்ட் -1 காணப்படணும். விளைஞ்சா. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 20 மீட்டர்/செகண்ட் -1 மேல் நோக்கி எரியப்படுது. அதே மாதிரி இவர் 45 பாகை கோணத்துல எரியப்பட்டா அவரை நிலைக்குத்து வேகம் கிடை வேகம் எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் அது அவருடைய வேகம் v இருந்தா நிலைக்குத்து வேகம் வரப்போது v sin 45, கிடை வேகம் வரப்போது v cos 45. cos 45 sin 45 ஒரே பெருமானம். ஸோ நிலைக்குத்து வேகமும் கிடை வேகமும் ஒரே பெருமானம் தான் வரப்போகுது. ஸோ அவர் நிலைக்குத்து அறியப்பட்ட வேகமும் 20, அவரை கிடை வேகமும் 20 மீட்டர்/செகண்ட் -1. உங்களுக்கு தெரியும் இப்ப நிலைக்குத்தா போன உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு h உங்களுக்கு என்ன செய்யலாம், v வர்க்கத்தின் கீழ் 2g பயன்படுத்தலாம். இதெல்லாமே பேசிக்கான இயக்க சமன்பாடுகள். ஸோ h v வர்க்கம்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் என்னது, 400 கீழ் 20. ஸோ அவர் பயணித்த தூரம் என்ன வரப்போகுது, 20 மீட்டர் போயிருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாக r கிடை வேகம் vy இன்டூ மொத்த பரப்பு நேரம் t. உங்களுக்கு தெரியும் மொத்த பரப்பு நேரம்னு சொல்றது என்னது, அதியுயர் புள்ளிய அடைய எடுக்கிற நேரத்துல 2 மடங்காக காணப்படும். ஸோ அதியுயர் உயரத்தை அடைய எடுக்கிற நேரம் 2 செகண்ட் சொன்னா அதுல 2 மடங்கு 4 செகண்ட். ஸோ எங்களுக்கு கிடை வேகம் தெரியும் 20 மீட்டர்/செகண்ட் -1 இன்டூ மொத்த பரப்பு நேரம் 4 செகண்ட். ஸோ r உங்களுக்கு என்ன வரப்போகுது,
80 மீட்டர்னு சொல்லி வரப்போகுது. ஸோ எங்களுக்கு அடையிற நிலைக்குத்து உயரம் 20 மீட்டர், கிடையாக போற தூரம் 80 மீட்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. எல்லாமே சின்ன கேள்விகள். ரைட். அடுத்தது பாருங்க, 9வது கேள்வி. ஓய்வில் இருந்து ஓர் உடலின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீழ் தரப்பட்டுள்ளது. சோ உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அந்த பொருள் ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேயா? இடப்பெயர்ச்சி வேக நேர வரைவு தரப்பட்டிருக்குது. சாரி, இடப்பெயர்ச்சி வேக வரைவு தரப்பட்டிருக்குது. தொடர்ச்சியான இயக்கத்தில் ஆர்முடுகளுடன் ஆன இயக்கத்தை கருதுக. தொடர்ச்சியான இயக்கத்தில் ஆர்முடுகளுடனான இயக்கத்தை வகை குறிப்பது. ஸோ உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்குது. ஸோ எப்பவுமே நான் ஏல் டைம் இயக்கும் போதும் நான் எக்ஸாம் செய்யற நேரமும் இப்படி கேள்விகள் வந்தா, இப்படி கிராஃப் கேள்விகள் வந்தா, நான் செய்யற மெத்தட் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இந்த கணியங்களை வச்சு எனக்கு சமன்பாடு உருவாக்கிடுமான்னு பாக்குறது. சரிங்களா? ரைட். இப்ப உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்குது? இடப்பெயர்ச்சியும் வேகமும் தொடர்பு படுற மாதிரி ஒரு வரைபொண்டு தரப்பட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன கன்சிடர் பண்ணலாம்? எந்த ஈக்குவேஷனை நீங்க எடுக்கலாம்? எங்களுக்கு தெரியும் பேசிக்கான இயக்க சமன்பாடுகள் 4 இருக்குது. V சமன் U சக AT, V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS, அதே மாதிரி S சமன் V சக U பை 2T, அதே மாதிரி S சமன் UT பிளஸ் half AT வர்க்கம். ஸோ இந்த இடத்துல வேகமும் இடப்பெயர்ச்சியும் தொடர்பு படுற மாதிரி எங்களுக்கு ஈக்கிற சமன்பாடு. ஸோ ஓய்வுல இருந்து வேற ஆரம்பிக்குது. ஸோ நான் V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2ASங்கிற சமன்பாட்டை கன்சிடர் பண்றேன். ஸோ V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. இதுல ஆரம்ப வேகம் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறதால U வர்க்கம்னு சொல்றது 0. ஸோ V வர்க்கம் சமன் 2AS. இதுபடி நீங்க பார்த்தா எங்களுக்கு தெரியும் வேகம் வந்து Y அச்சுல வருது. V வர்க்கம் காணப்படுதா? இல்ல, V தான் காணப்படுது. சோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல V சமன் 2A S சொல்லி எடுக்கலாமா? இல்லாதா? எடுக்கலாம். சோ V சமன் √2A இன்டு வர்க்க மூலம் S. விளங்கிச்சா? சோ இந்த இடத்துல இது சமன்பாடு யார் ஒத்து இருக்குது? சோ இந்த வர்க்க மூலம் √2A சொல்றது படித்திறன். சோ Y சமன் M வர்க்க மூலம் X ஒத்து இருக்குது. சோ எங்களுக்கு இந்த சமன்பாடு படிச்சு தராட்டியும் நீங்க ஓஎல்ல படிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் குறைய. சோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியணும் Y சமன் M √Xங்கிறது யார் கிராஃப்னு சொன்னா இந்த செகண்ட் கிராஃப். விளங்கிச்சா? இந்த செகண்ட் கிராஃப் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நாங்க எல்லா சமன்பாட்டையுமே எல்லா கிராஃபையுமே நாங்க பாடமாக்கி வைக்கணும்னு சொல்லி. அப்படி தேவையில்லை. நீங்க ஒரு கொஸ்டின் செய்யும் போது அதுக்குரிய ஒரு கிராஃப் ஒன்று வருதுன்னு சொன்னா கட்டாயம் அந்த கிராஃப் நீங்க என்ன செய்ய பாருங்க, நினைவுல வச்சுக்கொள்ள பாருங்க. சோ இந்த இடத்துல இது நான் கூகுள்ல இந்த எடுத்த ஒரு இமேஜ் உண்டு. சோ இதை நான் ஒரு ரிஃபரன்ஸ்க்காக நான் அந்த இடத்துல போடுறேன். சோ இந்த கிராஃபை பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவரு தான் எங்களுக்கு தேவையானது. விளங்கிச்சா? சோ அது எந்த கிராஃபா வருது? இப்படி ஒரு வலைப்பரப்பான கிராஃபை தரப்போகுது. சோ உங்களுக்கு என்ன ஆன்சரா வரப்போகுது? அப்ப செகண்ட் ஆன்சர் தான் வரப்போகுது. இதுதான் பெஸ்டான மெத்தட். என்று சொன்னா மத்த இப்படி போனா அப்படி போகும், இப்படி நடந்தா அப்படி நடக்கலாம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏண்ட வரைக்கும் ஈக்குவேஷன்லயே நீங்க பிரதிக்கிறதுக்கு பாருங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு ஆன்சர் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு புதிய கிராஃப் உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்க வேண்டி வருதுன்னு சொன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நாங்க இப்படி Y சமன் M √X இதுக்கான கிராஃப் இதுன்னு சொன்னா, இப்ப செகண்ட் தான் அதுக்கான கிராஃப்னு சொன்னா அது இதுக்கு பிறகு மறக்காம வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் எப்பயுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அது மறக்க போறல. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி கேள்விகள் வரும்போது ஈஸியா உங்களுக்கு அது நினைவு நிற்கும். ரைட். இப்ப நாங்க லாஸ்ட் கேள்வியை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, 2 உடல்கள் ஒரே வேகத்துடன் அல்பா 90 - ஆல்பா எனும் எரியல் வேகத்துடன் சமமாக எரியல் வேகத்துடன் எரியப்படுகிறது. சோ என்ன சொல்லப்படுது? ஒரு 2 உடல்கள் ஈக்குதாம். அந்த இடத்துல 2 உடல்கள் ஈக்குதாம். 2 உடல்களும் என்ன செய்தாம்? ஒருவர் அல்பா கோணத்தோடையும் அடுத்தவர் 90 - ஆல்பா எரியல் கோணத்துடனும் சமமான எரியல் வேகங்களுடனும் என்ன செய்யப்படுது? எரியப்படுது. இரு உடல்களும் அடையும் உயரங்களின் விகிதங்கள்
ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சமனான வேகத்தோட கிடையாக எரியப்பட்ட நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிலைக்குத்து உயரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ நிலைக்குத்து உயரம் இவருடைய உயரத்தை H1 சொல்லியும் அடுத்த ஆண்டு உயரத்தை H2 சொல்லியும் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து உயரம் காணணும்னு சொன்னா உங்களுக்கு நிலைக்குத்து வேகம் தெரியணுமா இல்லையா? தெரியணும். ஸோ நிலைக்குத்து வேகம் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை நிலைக்குத்து வேகம் என்ன வரப்போகுது? முதலாவது பொருளுக்கு V sin ஆல்பா, இரண்டாவது பொருளுக்கு நிலைக்குத்து வேகம் என்ன வரப்போகுது? V sin 90 மைனஸ் ஆல்பா. ஸோ உங்களுக்கு தெரியும் V sin 90 மைனஸ் ஆல்பான்னு சொல்றது யாரு? V cos ஆல்பா. உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து உயரம் காண்றேன்னு சொன்னா V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2S படி பார்த்தீங்கன்னு சொன்னா எனிவேஸ் அதிவேறு புள்ளியில அவரை வேகம் எப்படி ஈக்க போகுது? 0வா ஈக்க போகுது. ஸோ இந்த இடத்துல எரியல் வேகம் V வர்க்கம் மைனஸ் 2AH. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? H சமன் V வர்க்கத்தின் கீழ் 2A ஆக காணப்படும், அதாவது 2G. புவியீர்ப்பு பார்முறைகளுக்கு எதிராக தானே இயங்க போகுது. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு சொல்லலாம் H1 சமன் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? V1 வர்க்கம் sin வர்க்கம் ஆல்பா வின் கீழ் 2G. H2 சமன் V வர்க்கம் cos வர்க்கம் ஆல்பாவின் கீழ் 2G. சொல்ல மேலாதான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இப்ப கேட்டுக்கிற கேள்வி H1 இன் கீழ் H2 சமன் எங்களுக்கு தெரியும் 2Gயும் 2Gயும் கேன்சல் ஆகுனா sin வர்க்கம் V வர்க்கம் sin வர்க்கம் ஆல்பாவின் கீழ் V வர்க்கம் cos வர்க்கம் ஆல்பா. இதுதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆக போகுது. ஸோ V வர்க்கம் V வர்க்கம் கேன்சல் ஆகுனா H1 இன் கீழ் H2 சமன் sin வர்க்கம் ஆல்பாவின் கீழ் cos வர்க்கம் ஆல்பான்னு சொல்லி வரப்போகுது. சின்ன கேள்வி. ஸோ செகண்ட் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நாங்கள் இப்போ எங்களோட FWC பேப்பரோட ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோட எங்களோட அடுத்த 10 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான இந்த டிஸ்கஷன் ரிசோர்ஸஸ் ஆகிக்கட்டும் PDFs ஆகிக்கட்டும் அதை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.